நிதானமான வேகத்துல போங்க, சாலையை கடங்க. ஆனா பக்குவத்தை அனைத்து வாகன ஓட்டுநர்களும் எதுக்கு எல்லாம் வேணாம். இங்க இருந்து என்ன போடுவீங்க உறுப்பினர்? என்னங்கடா அது இங்கே நிறுத்திட்டீங்க? நம்ம சொன்னதை கேட்டுட்டாங்க, சரிதா? தங்கிட்டீங்க. நீ இங்கே தங்கிட்டியா? என்னடா பம்பு செட் வந்து குளிச்சுட்டு வரீங்க? குளிச்சுட்டு வர்றாங்க. கொடியெல்லாம் கீழே போட்டு வச்சிருக்காங்க. கொடி கட்டு படைகளில் டோல்கேட்டு முடிஞ்சிருச்சா? அதான் நம்பிடுவாங்க. பாருங்க டோல்கேட் இந்த அளவுக்கு இந்த எலியார்பத்தி டோல்கேட்டில் நம்ம கூட்டத்தை பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு கூட்டமாக இருக்குது. இங்கே வந்து வண்டி நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா உள்ளே வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. வண்டி நிப்பாட்டுற பார்க்கிங் வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதனால் ஃபுல்லாகவே வந்து நல்ல கூட்டங்க. வண்டிகள் வந்து உள்ளே அலோவ் பண்ணலை. வண்டியில் இங்கேயே டூரிஸ்ட் மாதிரி இறக்கி விட்டுட்டு வெறும் ஆளுங்க நடந்து தான் போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து தான் போகிறாங்க. இங்கேயே பார்க்கிங் இங்கேயே முடிஞ்சிருச்சு. இங்கேயே நிப்பாட்ட சொல்லிட்டாங்க வண்டியை. ஓகே, ஸ்பேஸ் விட வேண்டாம். அவன் வர்றான். அப்படியா? அப்ப நான் பேசும்போது நிப்பாட்டணும்ல. எப்படி இருக்கு பாருங்க எலியார்பத்தியோட டோல்கேட்டு. எவ்வளோ கூட்டம் பாருங்க. இந்த மாதிரி எலியார்பத்தி டோல்கேட் ஒரு கூட்டம் இருந்து இந்த மதுரைக்காரங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க.
இங்கே பாருங்க, டே அப்பா எதிர்பார்க்க முடியாது. மதுரை குலுங்கிக்கிட்டு இருக்கு, பயங்கரமாக குலுங்குது மதுரை. எந்தெந்த ஊரில் இருந்தோ கிட்டத்தட்ட கேரளா, கர்நாடகா, பெங்களூர், இங்கே பாருங்க. எந்த எந்த ஊர் எந்த ஊர்னு பெங்களூர், கர்நாடகாலேருந்து வந்திருக்காங்க. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, கிட்டத்தட்ட மொத்த இந்தியாவிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. பயங்கரமாக போயிட்டுருக்கு இந்த மாநாடு. வந்து இந்த வெயிலில் கூட 4-5 கிலோமீட்டர் பார்க்காம நடந்து எதிர்பார்ப்பில் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், கர்நாடகா மக்கள் வந்து எவ்வளோ ஒரு ஆர்ப்பரிப்போடு வராங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஆதரவு வேறு எந்த கட்சிக்கும் இருந்ததை நாங்கள் பார்த்ததில்லை. உண்மையிலே இந்த வெற்றி பேரணியோட இந்த மாநாடு கண்டிப்பாக 100% வெற்றி அடையும் அப்படின்னு மதுரை மக்கள் சார்பாக நாங்கள் சொல்கிறோம். இங்கே பாருங்க, டே அப்பா முகம் சொல்லிக்கிறதோ இல்லை எதுவுமே கிடையாது. அவங்களும் சோர்வா இல்லை, நாங்களும் சோர்வா இல்லை. டோல்கேட்ல இவ்வளோ முன்னாடியே வண்டி பார்க் பண்ண சொல்லிட்டாங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் நடக்கணும், தெரியல. நாங்கள் நடந்து சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இவ்வளோ வெயிலில் வந்து அங்கே எல்லாம் தேவையோ எல்லாமே வந்து தொண்டர்கள் எல்லாருமே ஃப்ரீ தாராளமாக இருக்குது. காலையில் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாநாடு 2.0 மாநாடு ரொம்ப பயங்கரமான. ஆக்சுவலாக நான் வந்து விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் இது பயங்கரமாக இருக்குது மேடம். ரொம்ப போட்ட டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்கும் பெண்களுக்கு தனியாகவே ஒரு அறை கொடுத்து அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. போன மாநாடோட இந்த மாநாட்டில் எல்லாம் இங்கே நம்ம உட்காரத்துக்கான சேரே வந்துட்டு கேரளா கவர்மெண்ட்ல மட்டும் மண்ணு கொட்டி வச்சிருக்காங்க. அங்கிருந்து ஒரு 100 மீட்டருக்கு மட்டும் நோண்டி வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வர பொதுமக்களுக்கு அச்சுறுத்தப்படுத்தி இங்கே ஜனத்தொகை காமிக்க கூடாதுன்றதுக்கோசரம் அங்கிருந்து பாதி தூரம் நோண்டி வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்துட்டு எவ்வளோ தான் இவங்க எந்த மாதிரி பிரச்சனை கொடுத்தாலும் இதே தளபதியின் படை அவங்க தடைகளை உடை அப்படின்ற மாதிரி நாங்கள் உடைச்சு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த வாட்டி புது மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்க தலைவிதி மாறும், இந்த ரோடு மாறும். ஆனால் நீங்கள் மீடியாக்காரங்க என்ன பண்ணணும்னாக்கா, இந்த மாநாடு முடிஞ்ச 1 மாதம் ஆனாலும் இந்த சர்வே நீங்கள் பண்ணி ஆகணும். அது ஹைவே பண்ணுறாங்களா பண்ணலையா இல்லை இவங்களோட சூழ்ச்சியா என்னன்னு நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இது வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு ரோடை இப்படி தோண்டி போட்டிருக்காங்க. இல்லை சர்வீஸ் ரோடாவது ஒழுங்காக கொடுத்துருக்கணும். அதுவும் வந்து சேர்த்து தோண்டி போட்டு ஒரு டிராஃபிக் எங்கள் கட்சி சார்பாக உங்கள் சேனலுக்கு ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக மேடம். கண்டிப்பாக மேடம். கண்டிப்பாக மேடம். எல்லாரும் பாதுகாப்பா இருந்து வீட்டுக்கு போகணும்னு தான் அண்ணனோட ஆசை. அதனால பாதுகாப்பா இருந்து வீட்டுக்கு தயவு செஞ்சு. விழுப்புரம் மாவட்டம் சார்பாக வந்துட்டு இங்கே மக்களுக்காக, இங்கே மாநாட்டுக்கு வரும் மக்களுக்கு 1 லட்சம் பேருக்கு வந்து தண்ணி பாட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து விழுப்புரம் தெற்கு மாவட்டம் சார்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 1 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே மாநாட்டுக்கு வரவங்க தண்ணி தாகத்தோட இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக விழுப்புரம் மாவட்டத்தில் அப்படின்றவர் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ணா தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பெருசா எங்க தளபதி வாழ்க, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. விஜய் அண்ணா வாழ்க, அவ்வளவுதான். சிஸ்டர் தண்ணி பாட்டில்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா கேர்ள்ஸ்லாம் ரொம்ப விரும்பி இது வாங்கிட்டு போறாங்க. தண்ணிக்கு தான் ரொம்ப கஷ்டமே இந்த வெயில்ல. ஸோ ரொம்ப லாங்லேருந்து வரவங்களுக்கு தண்ணி இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக டிவிக்கு கொடுக்குறாங்க. நல்லது. நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். தளபதிக்காக 2 மணிலிருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கேன். ஸோ தளபதி வாழ்க. டூ வீலர்ல தளபதிக்காக இது கூட பண்ண மாட்டேனா. ஓகே, பாதுகாப்பா திரும்பி நம்மலாம் வீட்டுக்கு போகணும்னு. சரி தேங்க்யூ. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க மேடம்? நாங்கள் விழுப்புரம் தெற்கு மாவட்டம். என்னுடைய நேம் வந்து கில்லி சோர்னா. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 லட்சம் எங்களுடைய தொண்டர்களுக்கு இங்கேருந்து அவங்க சோர்வடையாமல் போகிறதுக்கோசரம் நாங்கள் இந்த தண்ணி பாட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக தளபதியோட இந்த 2வது மாநில மாநாடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். 2026 மன்னராட்சியை ஒழித்து கண்டிப்பாக மக்களாட்சி மலரத்தான் போகுது. தளபதி வந்து முதலமைச்சராக வரத்தான் போகிறார். மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்களே கிட்டத்தட்ட 4-5 வண்டி புக் பண்ணோம். விழுப்புரத்துலேருந்து 4-5 வண்டியுமே கேன்சல் ஆகிடுச்சு. அப்படி இருந்தும் நாங்கள் எப்படியோ வந்து பசங்க 2 வீலர்லாம் வந்திருக்காங்க, ஆட்டோவில் வந்திருக்காங்க. எங்கள்கிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸுமே இருக்குது. இங்க வந்து ஆல்ரெடி நிறைய சேர்ஸ்க்குலாம் வந்து ஏதோ பண்ணிட்டாங்க. கேரளால இருந்து நம்மளுக்கு சேர் சப்போர்ட் பண்ணி அதெல்லாம் எல்லாமே உண்மைதான் மேடம். இவங்க எத்தனை தடை போட்டாலும் சரி, தளபதி 2026 முதலமைச்சராக வரதை இவங்களால நிறுத்தவே முடியாது.
மாநாடு எப்படி மேடம் விக்கிரவாண்டி மாநாட்டை விட இது டபுள் மடங்காக இருக்கும். இன்னும் நீங்கள் 4 மணி 5 மணிக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டில் 12 லட்சம் to 13 லட்சம் கணக்கு போட்டாங்க. நிச்சயமாக இந்த தடவை 30 லட்சத்துக்கு மேலே. ஏன்னா நாங்கள் காலையிலேருந்து கொடுத்துட்ருக்கோம், எங்களால் முடியவே இல்லை. நாங்கள் ஒரு செகண்ட் கூட நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கல. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து எடுத்துட்டு இருக்கோம். சாப்பிட கூட டைம் இல்லாமல் உடனே நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு எடுத்துருக்கோம். சூப்பர். ஏன்னா அண்ணனோட ஆசையே வந்து நல்லபடியா அவங்க பத்திரமா சாப்பிட்டுட்டு இருந்து பார்த்துட்டு பத்திரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய ஆசையாவே இருக்கு. ஏன்னா தொண்டர்கள் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம இருந்துடக்கூடாதுன்னா இவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க டோல்கேட் முன்னாடியே வண்டி நிப்பாட்டி பாதி பேர் நடந்து போறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா மேடம். அதான் மேடம் இவங்க வந்து இவங்களால என்னென்ன முடியுமோ எல்லா தடைகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த தடையெல்லாம் எங்களுக்கு வந்து எங்க தளபதிக்கு முன்னாடி இது ஒரு பொருட்டே கிடையாது. நாங்க நிச்சயமா பாருங்க இந்த தடையெல்லாம் உடைச்சு இந்த மாநாடு இன்னைக்கு சாயந்தரம் பாருங்க மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்தும். நிச்சயமா தளபதி 2026 அரியணை ஏறதை யாராலையுமே தடுக்க முடியாது. நன்றி நன்றி. மதுரை எப்படி இருக்குக்காமா? நம்ம ஊர்ல சூப்பரா இருக்குது. இவ்வளவு நாள் நம்ம மதுரையில இருக்கோம், பாரபத்தின்ற ஒரு ஊரே நமக்கு தெரியாது. எப்படி நினைக்கிறீங்க? இன்னைக்கு விஜய் பார்க்கணுன்னே கண்டிப்பா வந்தாச்சு. இவ்வளவு வெள்ளனா வந்திருக்கோம் அப்படின் போது ஆமா, கொஞ்சம் வெயில் இன்னைக்கு அதிகமா இருக்குது. அதுக்கான பாதுகாப்புலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உள்ள போய் பார்க்கணும். இப்பதான் போய்கிட்டு இருக்கோம், பார்த்தாதான் தெரியும். வந்து இவ்வளவு தூரம் அண்ணன் வந்து பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி ஆமா 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 ஆமா, தனியா இடம் ஒதுக்கி இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால போய் பார்க்கணும்னு போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா. திருவிழா மாதிரி இருக்கு, ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு. அண்ணனை பாக்குறதுக்கு ஆர்வமா எங்க ஏரியால மாநாடு போட்டது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதனால நாங்க ரொம்ப என்ஜாய்மெண்டா வந்திருக்கோம். அண்ணனை பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி பாதுகாப்பு வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. முன்னெச்சரிக்கை எல்லாமே பாதுகாப்பு. இப்போ வந்து இந்த மாநாட்டுல பெண்களுக்கான ஒரு பவுன்சர்ஸ், அது போக பிங்க் ரூம், தண்ணி, குடிநீர், கழிப்பறை எல்லாமே இருக்கு. எல்லாமே சிறப்பா இருக்கு. இந்த மாநாட்டுக்கு தடை நிறைய பேர் ஏதோ பண்ணிருக்காங்க. என்ன பண்ணா ஒண்ணும் செய்ய முடியாது. தடையில மீறி வர்றோம் நாங்க. வேணும் முன்னாடி நிப்பாட்டிட்டு. ஆமா, அங்க டோல்கேட் விட மாட்டாங்க. நாங்க நிப்பாட்டி நடந்துதான் வர்றோம். சூப்பர். பாதுகாப்பா போயிட்டு பாதுகாப்பா வீட்டுக்கு போனோம். அதுதான் அண்ணன் சொன்னது. தஞ்சாவூர்ல பகுதி கழக செயலாளராக இருக்கேன். எங்கள் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 2-3 வேன் விருப்போட வந்திருக்கோம். தளபதி சொன்ன மாதிரி நாங்கள் பாதுகாப்போட வந்து பாதுகாப்போட போகிறோம். வருகிற 2026 தமிழக வெற்றி கழகம் வெல்லும் 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 என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். தடைகள் இருக்கு, எல்லா இடத்துலையும் எங்களை ஸ்டாப் பண்ணாங்க, காவல்துறை தான் நாங்கள் வந்திருக்கோம். நிறைய தடைகள் 1000 இருந்தாலும் கேக்குமா? நாங்க சாத்தூர்ல இருந்து வரோம். விஜயண்ணா வந்து இந்த தடவை வரணும், ஒரு நல்லது நடக்கணும். 2026 நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க விஜயண்ணாக்கு. அதையும் சமாளிச்சு அண்ணன் வந்து இந்த மாநாடு நல்லா முடிச்சிட்டாருன்னா அண்ணன் 2026 அண்ணன் தான் சிஎம். அவருக்கு நிறைய துன்புறுத்தல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அண்ணன் வந்து பின்பற்றுவாரு. ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அவங்களே வந்து அண்ணனுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க. அதையும் சமாளித்து நம்ம எல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு எல்லாம் நம்ம டிவிகே மக்கள்கிட்ட, நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் கை கூப்பி. ரொம்ப நன்றி. டிவிகேக்கு யார் எதிரியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எதிரியா இருக்காங்கன்னா அது எல்லாருக்குமே தெரியும். அது நான் சொல்ல வேண்டாம். அது விஜயண்ணாவே ஸ்டேஜில் சொல்லிட்டாரு யாருன்னு அப்படி சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் கேட்டு சொல்லிட்டாரு. இதுல ஒண்ணும் இல்ல, அவரு ஓப்பனா வந்து எல்லாத்தையும் பப்ளிசிட்டி பண்ணிட்டாரு. இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீங்க கேட்டணும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லா. இந்த மாநாடு நடக்கிறது வந்து நிறைய தடைகளை தாண்டி நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ தடைகள் வந்து கொடுத்துருக்காங்க மாநாட்டுக்கு. அதை பத்தி தடை இல்லை, கிடையாது. அது தடை கிடையாது, பயம். தளபதி மேல உள்ள பயம். 2026 எங்க சிஎம் ஆயிடுவாரோங்கிற பயம். சிஎம் ஆயிட்டா கேள்வி கேட்பாருங்கிற பயம். உடை தளபதியின் படை.
26 வெற்றி நமதே, வெற்றி நமதே. இங்க வர்ற இந்த மாநாட்டில் வர்ற இந்த கூட்டமே ஒழுங்கா எல்லாரும் ஓட்டு போட்டா விஜய் சிஎம் ஆயிடுவாரு. இந்த மாநாட்டில் வர ஆளு சும்மா விஜய் பார்க்கறதுக்கு மட்டும் சினிமா மாதிரி பார்க்காம ஒரு அரசியலில் வந்து விஜய் நல்லது பண்ணுவார்னு எல்லாரும் நினச்சி இந்த கூட்டமே ஓட்டு போட்டால் போதும், விஜய் கண்டிப்பாக சிஎம் ஆயிடுவார். சீமான் வந்து சொல்றாரு அணில் வேலை கொஞ்ச நேரத்துக்கு தெரியும். இப்போ கொஞ்ச காலத்தில் அணில் என்ன பார்க்கணும் அது தெரியும், சீமானுக்கு தெரியும். அவர் புலிங்கிறாரு, அணில் நாங்கள் தான். அணில் என்ன அப்படின்னு அவர் பார்ப்பார், சீமான் அவர்கள் பார்ப்பார். அணில் என்ன அப்படின்னு அவருக்கு தெரியும்ல, அப்போ பார்ப்பார் அணில். என்னது சொல்லுங்க. ஆர்கே இல்ல யூடியூப் போகணும். ஒரு நிமிஷம் அந்த கார்ல இருக்கு ஆர்கே டிடி கட்சி இருக்குல்ல, அது ஸ்பேஸ் இல்லாம போடுங்க. ஆர்கே டிடி கட்சி வேலூர் மாவட்டம். எப்படி இருக்கு மாநாடு மதுரை பாக்குறது? இது திருவிழா, அழகர் திருவிழா எப்படியோ அதே மாதிரி அடுத்து செகண்ட் கூட்டம் இங்கே தான் மதுரையில. 2026 கப்பு முக்கியம் பிகிலு. இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குது? டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்டாலாம் இது கிடையாது. தளபதினாலே தளபதி தான், அவர் தான் எல்லாமே. பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கண்ணே. கண்டிப்பா ஏன்னா வந்துட்டு தளபதியாக சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவங்கள பாதுகாப்பு கொடுங்க, அவங்கள வந்து சேஃபாக கூட்டின்னு போங்க. மெயினாக அவர் என்ன சொன்னாருன்னா, சின்ன பசங்க இந்த கர்ப்பிணி பெண்ணுங்கள்லாம் வர வேண்டாம். ஏன்னா அது யாரும் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் குவார்ட்டருக்கு கோடி பிரியாணி வந்த கூட்டம் கிடையாது, தளபதி வந்த கூட்டம். நாங்கள் கடைகள்லாம் போட்டிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பத்தி அவங்க பண்ணுவாங்கக்கா. நாங்கள் என்னக்கா பண்ணுறது, அவங்க எவ்வளோ தடை கொடுத்தாலும் வந்துட்டு நாங்கள் எப்படியோ வந்துடுவோம் நாங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு பயம் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்துட்டு எப்படியாவது இந்த மாநாட்டை வந்து முடக்கலாம். இப்போ கூட ஒன்றும் இல்லைக்கா, இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஒரு 6 கிலோமீட்டர் முன்னாடி வந்துட்டு போலீஸ்க்காக ஃபுல்லாக பேரிகேட்டெல்லாம் போட்டு ஒரு 4-5 வேன் அப்படியே நிற்க வரவே இல்லை, உள்ள வரல, இல்லை அலோடு இல்லை லைசன்ஸ் காட்டுங்க, புதுசாக சொல்கிறாங்க. நாளில் வச்சாலும் இந்த படம் வந்துக்கினே இருக்கும். வணக்கம் மேடம், தளபதிக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணியிருக்கேன். பாருங்க ஆட்டத்தை, அப்பா அப்பாடி. வேலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க, அதிகாலையிலே வந்திருக்காங்க. இப்போ தான் அவங்க காலை சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டேவும் நம்மளுக்கு பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்டே கேட்போம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? வேலூருக்கு எடுத்துறாங்க. அப்புறம் உங்களுக்கு நல்லபடியாக சாப்பாடு கொடுத்து கட்சி சாப்பாடுக்கெல்லாம் எந்த குறையும் கிடையாது. தண்ணி சாப்பாடு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்குறாங்க, எனக்கு எந்த குறையும் கிடையாது. நல்லபடியாக வந்து பாதுகாப்பாக வர்றதுக்காக நிறையா விஜய் அண்ணனே வந்து பாதுகாப்பு நிறையா உள்ள பண்ணி நல்லா பண்ணி விட்டுக்கிறாரு. தண்ணி எல்லாம் குடிக்கிறதுக்கு நல்லா தாராளமாக பண்ணி விட்டு. விக்கிரவாண்டிக்கு போனீங்களா மாநாட்டுக்கு? விக்கிரவாண்டி மாநாடுக்கு போனீங்களா? முதல் மாநாடு இதுதான் உங்களுக்கு முதல் மாநாடு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு மதுரை? மதுரை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வழியெல்லாம் எதுவும் மாத்தி விடாம நேரடியா வழி விட்டாங்க? காவல்துறை நல்லபடியா நடந்துக்கிறாங்க. நல்லா நடந்து. அவர் தான் சொல்லிட்டாருல்ல, பொண்ணு அதான் பெண்களுக்காக அவங்களை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு ஒன்னா எம்ஜிஆர் சொன்ன மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அதனால எங்களை ஒண்ணுமே பண்ணல, நல்ல மாதிரியே வந்து எதுவும் சொல்லல. நீங்க மதுரை நம்மளும்
சும்மா அப்படியே இங்க இருந்தே பேசினாலே கவர் ஆயிரும். எப்படி முதல் ஓட்டா யாருக்கு? ஃபர்ஸ்ட் ஓட்டு எங்க தளபதி தான் போடுவேனே, அதனாலயே இங்க தளபதி பார்க்க வந்திருக்கோம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க வெள்ளூர்ல இருந்து வந்திருக்கோம். வெள்ளூர்ல இருந்து வந்திருக்கீங்க. சூப்பர். எப்படி இருக்கு மாநாடு? செம்மையா இருக்குக்கா. இப்ப வெயில்லே வந்துட்டீங்களே, வெயில் அடிக்குமே ஓவரா, பரவாயில்லையா? வெயில் அடிச்சா பரவாயில்லக்கா, எங்க தளபதி மழையாவது எதுவா இருந்தாலும் வருவோம்க்கா. எதுவா இருந்தாலும் வந்துருவீங்க. சூப்பர். இங்க மதுரையில வந்து நிறைய மாநாடு அண்ணன் வந்து நிறைய ஸ்பெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு. அதை ஆமாக்கா. ஆமா. தேங்க்ஸ்மா. வரேங்கம்மா. கரெக்ட். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு.